சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து வெள்ளரிக்காய் வந்து தண்ணி பறிச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் எடுக்க போகிற வீடியோ வந்து நம்ம கொள்ளையில் கிடையாது, பக்கத்து கொள்ளையில். அது வேறு ஆள்ட்டு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. என்னதான் நம்ம வீட்டில் பெரிய பெரிய சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சாலும் பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். நானுமே இன்னும் சரியாக முழுசாக பார்த்ததில்ல, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதாங்க வரப்பு, இதுதான் கொல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நெல் அது மாதிரி வந்து சேறு விவசாயம் பண்ணால் அதை வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாயத்தில் நஞ்சை புஞ்சைன்னு இருக்குது. நஞ்சைனா வந்து தண்ணி வந்து நம்மளே போரு கிணறு இது மூலமாக பாய்ச்சிறது வந்து நஞ்சை. புஞ்சைனா வானத்தை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணுறது, அதை வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த ஒரு இது வந்து சதுர ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, 4 பக்கமும் 4 வரப்பு. இதுதான் ஒரு கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு கொல்லை. நம்ம அங்கே இருங்க பக்கத்து கொள்ளைக்காரர் கூட வந்துட்டாருங்க, சைக்கிளில் வராரு பாருங்க, அவர் தான். அவர் வந்து நாங்கள் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன நீங்களே வந்து பிற்காலத்தில் வர வீடியோக்களை வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அவர் எங்கே காமிக்கிறேன்டானே பேசுவார் அவர். அதான் இந்த இருங்க, இதான் கருப்பு ஓஸ், இதெல்லாம் அவருதுங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாருங்க. தண்ணி ஓசெல்லாம் கேட்டோம்னா உடனே தருவார். உரியாலுமா நைட்டு பகலுமே வெட்டிக்கிட்டு கிடப்பார். உண்மையில் அவரை பற்றி வாங்க நான் அவர்கிட்டே காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து அவரை புளிச்ச வாழைக்கட்டை இருங்க, மாங்கன்று எல்லாம் சூப்பர் டைப்புங்க. ஐயா வாங்க வீடியோ எடுக்கலாம் வாங்க ஐயா, வீடியோ எடுக்கலாமாங்க? சும்மா யூடியூப்பில் பேசுகிறீங்களா? என்ன பேசுறேன்? இது நீங்கள் உங்கள் பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை, இந்த இயற்கை விவசாய பற்றிலாம் பேசுவீங்கள்ல, மக்களுக்கு ஒரு கருத்து, நல்ல கருத்து நினச்சிட்டு பேசணுமே. நம்ம பாட்டில் நீங்கள் தான் சூப்பராக பேசுவீங்களா, பேசுங்க. கேப்பா எதை பற்றின்னு நம்ம இன்ஸ்ட் பண்ணிக்கணுயா. அது சும்மா இயற்கை விவசாயம். இப்போ இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வேறு சைடு டவுனுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல. டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் கற்பனை இது இன்ஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசணும். சாதாரணமாக பேர் வேறு, இதில் வந்து கரெக்டாக பேசணும். ஆமாம் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் சும்மா வாயில் வந்து சொல்லலாம். இப்போ வந்து விவசாயம், இப்போ அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மயங்கெல்லாம் விவசாயத்தில் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை பார்க்க போயிடுறாங்கல்ல. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவசாயிகள்லாம் எப்படி கடன் இல்லாமல் வாழ்கிறது அது மாதிரி சொன்னீங்கன்னா? இப்போதைக்கு வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நம்மளா சாதாரணமாக பேசிக்கிறப்போ இன்னும் இப்போ சொற்சோரம் வராது. சரி சரி, சொற்சோரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். சரி, மத்தியானம் வரீங்களா? சரி, வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, வேலைக்கு வாய்ப்பு இருந்தால் 9 மணியை போல் வரச்சோம். எப்போ வேணாலும் பண்ணலாமா? எப்போ வேணாலும் பண்ணலாம். பேசுகிறேன். சரிங்க, சரி. அப்படின்னு பேசுகிறேன். சரிங்க. அப்படின்னு தோட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. போய் கேட்குறேன். சரிங்க. சொந்தங்களே பார்த்தீங்கன்னா சூப்பர் டைப்புங்க ஐயா. அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேங்கிறப்பில் அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போட்டுடலாம். இது வந்து சோலார் தான், ஆனால் கனெக்டிங்னு இப்போ தான் அது கொண்டு வந்தாங்க. இபி இவர் வந்து ஒரு வருஷம் இருக்கும் அந்த சோலார் போட்டு. இது வந்து ஒரு 8 மாதம் இருக்கும். இந்த பைப்பு தொட்டி இப்போ அவங்க ஒரே ஆளுமாக தாங்க வெட்டிக்கிட்டு இருப்பார். ஆனால் பிள்ளைலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவர் என்னங்க பண்ணுவார், வேலைக்கும் ஒரு மூட்டை தூக்குற வேலை பார்க்குறாரு பாருங்கள். கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கும், மூட்டை தூக்குற வேலை பார்க்குறாரு. கொய்யாச்செடி அவர் உடம்பை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு. கல் மாதிரி இருக்குங்க. இது பலாக்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, கொய்யா இருங்க, சோலார், கருப்பூசு, இது ஃபுல்லாக வாழை. அங்கே அந்த ஒரு வாழை மட்டும் தார் விட்ருக்கு. என்ன கன்று இங்கே தான் மாடு கட்டி போடுவாப்புல. வாழை, இந்த வாழை வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆஹா, சூப்பராக இருக்குங்க.
இதுலேயும் ஒரு தேன் வரும், தேன் இருக்கும், அதையும் வந்து சாப்பிடுவோம். இது வந்து கேவலன்னு நினைக்கிறேங்க, கேவலம் தான். பச்சி குழம்புக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாழை. சரிங்க சொன்னாங்களே, பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும். அதுக்கு அவர் ஒத்துழைச்சாருன்னா அவரும் சூப்பராக பேசுவாருங்க. அவர் அதை வச்சு ஒரு வீடியோ போடுறேங்க. நல்ல தொடர்ந்து வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.